நீதான் அந்த வீடியோ எடுத்தியா? எந்த சம்மந்தமும் இல்ல. நான் தான் அனுப்பிச்சேன். என்ன செய்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த சுரேஷுக்கு கொஞ்சம் கூட முன்பின் யோசனை எதுவுமே கிடையாது. நம்ம இந்த மாதிரிலாம் டைரக்டா போய் மிரட்டினாக்கா எவ்வளோ இப்போ கேமராஸ் இருக்கு, எங்க பார்த்தாலுமே கேமரா இருக்கு. இப்போதான் வந்து எங்க பார்த்தாலும் கேமரா இருக்கு, கேமரால படம் பிடிச்சி யூடியூப்ல எல்லாத்துலயும் போட்டுடுறாங்க. இந்த சுரேஷுக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லை. பப்ளிக்கா இப்படி மிரட்டுறோமே, ஏற்கனவே நம்ம இப்படி மிரட்டி தான் வீடியோ எடுத்து போட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பப்ளிக்கா மிரட்டணும்னாக்கா யாரனா வீடியோ எடுத்து போட மாட்டாங்களா? அந்த கொஞ்சம் சென்ஸ் கூட இருக்க தேவையில்லை. இந்த சுரேஷ்க்கு அவங்க மச்சானுக்கு வேற வழியே இல்லையா? எப்போ பார்த்தாலும் யாரனா மிரட்டுறது, யாரனா அடிக்கிறது, யாரனா குத்துறது, இதே வேலையாவா சுத்திட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? சரி, அவங்க மாமா தான் ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணினுங்கிறாரு, ஊர்ல ஏதோ பெரிய ஆளு, ஏதோ வீம்புக்குன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரச்சனையை தலைக்கு மேல எடுத்து போட்டுன்னு செய்யறாப்புல. இந்த சுரேஷ்க்கு என்ன வந்துச்சு? நம்ம இருக்கிற வேலை எப்படி அதுக்கேற்ற மாதிரிலாம் நடக்கணும். நம்ம இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதுக்கேற்ற மாதிரியாவது இருக்கணும். எல்லாத்துக்குமே நேரடியாக வந்து போய் தலையிட்டு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணின்னு இருக்காங்க. இந்த அழகுமதியும் வந்து இந்த சுரேஷை விரதா இல்லை, அழகுமதிக்குனே வந்து மாற்றாரு பொழுது சுரேஷ். எப்போ பார்த்தாலும் அழகுமதி கிட்ட மாட்டிக்கினே இருக்கிறாப்புல. சுரேஷ் தப்பு பண்ற நேரத்துலலாம் கரெக்டா அழகுமதி வேற வந்து நின்றுடுறாங்க. அது எப்படிதான் அழகுமதி வராங்க தெரியல. அந்த பையனை போட்டு அடிக்கிறாரு சுரேஷும் அவங்க மச்சானும். அந்த நேரத்துல எப்படி அழகுமதி வந்தாங்க, அந்த அழகுமதி எப்படி வீடியோ எடுத்தாங்க தெரியல. அழகுமதிக்கு எப்படி அந்த பசங்க அடிச்ச வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சதுன்னு தெரியல. ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து அந்த வீடியோ எடுத்துட்டு அழகுமதி கிட்ட கொடுத்தாங்களா? அதுவும் நம்ம யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. அழகுமதி நேரம் அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து டிவி சேனலுக்கு கொடுத்துறாங்க. டிவி சேனலில் போட்டு கிழிக்கிறாங்க. இப்போதான் சுரேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயதார்த்தம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த நிச்சயதார்த்தம் எப்படியும் நிற்க போகுது. இந்த நிற்கிறதுக்கு காரணம் இந்த அழகுமதி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாமனும் மச்சானும் சேர்ந்து இந்த அழகுமதியை வந்து போட்டு வாட்டுன்னு வாட்ட போகிறாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அழகுமதி கேரக்டர் ரொம்ப பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இவ்வளோ போல்டாக பேசுகிறாங்க, இவ்வளோ போல்டாக இருக்கிறாங்க. சீரியலில் ஹீரோவும் ஹீரோயினும் எப்பவுமே டம்மியாகவே காட்டிட்டு இருக்காங்க. கெத்தாக இருக்கிறது இந்த சீரியலில் மாமியார், நாத்தனார், இந்த பெண் கேரக்டருக்கு தாங்க கெத்தாக இருக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் லீட் ரோல் பண்ணுறவங்களாம் கூட கெத்து கிடையாது. இந்த சப்பா வராங்க பார்த்தீங்களா, மாமியார், நாத்தனார், அவங்க தான் டெரராக காமிக்கிறாங்க. இந்த அழகுமதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் கிட்ட முறைக்கிறமே, ஒரு ரவுடி கிட்ட முறைக்கிறமே அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுறாங்க. செம போல்டான கேரக்டர் தான் அழகுமதியோடது. சுரேஷோட அக்கா கூட நல்ல கேரக்டர் தாங்க. அண்ணனும் அண்ணியும் விட்டு கொடுக்காம புருஷன்கிட்ட எவ்வளோ மல்லு கட்டுறாங்க. அவங்க அண்ணன் அண்ணிக்கோசரம் புருஷன்கிட்ட எவ்வளோ அடி உதவ வாங்குறாங்க. அவங்களுடைய கேரக்டரும் நல்லா இருக்கு. சுரேஷும் சரி அவங்க மாமாவும் சரி நேராக அழகுமதி வீட்டுக்கு வந்துட்டு நீ தானே இந்த ஃபுட்டேஜ்லாம் டிவி சேனல்கெலாம் கொடுத்த அப்படின்னு மிரட்டுறாங்க. எனக்கு இந்த ஃபுட்டேஜுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம்குள்ளே வந்துடுறாங்க. ரூம்குள்ளே வந்துட்டு நான் தாண்டா அமிச்சேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டு டிசிஷன், போல்டு மைண்ட் அவங்களுக்கு. சுரேஷும் அவங்க மாமாவும் அழகுமதி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. அதனால அழகுமதி மேல செம கோவத்தில் இருப்பாங்க. எப்படியும் இந்த அழகுமதியை பழி வாங்கணும் அப்படின்ற பேர்ல எதனா ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி அழகுமதியை கல்யாணம் பண்ணின்னு அவங்கள நம்ம டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுன்னு சுரேஷ் கல்யாணம் பண்ணிக்குவாப்ல. ரொம்ப பேருக்கு வந்து இந்த அழகுமதியினுடைய கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. போலீஸை பகைச்சிட்டு வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் யோசனை பண்ணுவாங்க. ஆனா லாஜிக் இல்லை தான். ஆனால் என்னங்க, இது ஒரு நாடகங்க, இப்படிலாம் தான் எடுப்பாங்க. சினிமாவில் லாஜிக் வச்சு எடுக்கிறாங்க. அதே போல தான் நாடகமோ போலீஸை பகைச்சிட்டுலாம் வந்து ஒரு பெண்மணி வந்து இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னாக்கா எங்கேயும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். போலீஸெல்லாம் பகைச்சிக்கிறாங்க. ஆனாலும் லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னாக்கா இது ஒரு ஸ்டோரி, இது ஒரு நாடகம், அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றலாம் இப்படி தான் பண்ணி காமிக்கணும். ஒரு பெண்ணை வந்து போல்டாக காட்டணுன்னாக்கா இப்படி தான் காட்ட முடியும். அழகுமதி வந்து இப்படி போல்டாக இருக்கிறாங்க. அழகு மலர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அழகு மலரும் சலைச்சவன் இல்லை. பாக்கியராஜை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்த அப்படியாப்பட்ட மாமனார் அப்படியாப்பட்ட மாமியாரை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிக்கின்னு அவங்க குடும்பம் நடத்துகிறாங்கனாக்கா பெரிய விஷயம்தான். ஓகே மக்களே, இந்த ப்ரோமோ இதை நோக்கி தான் போகுது. அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகுமதிக்கும் சுரேஷுக்கும் மேலும் மேலும் பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை உருவாகும். அதை அடுத்தடுத்த வாரங்களை நம்ம பார்க்க தான் போகிறோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.